சீக்கிரமாகவே தேய்ச்சி கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலையை முடிச்சிட்டேன். கொஞ்சம் தைக்கிற வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி சீக்கிரம் இந்த வேலை முடிஞ்சால் தான் அங்கே போய் தைக்க முடியும். இல்லை பாத்திரம் கிடந்தால் எனக்கு அது டிஸ்டர்பாகவே இருக்கும். இது வந்து பச்சை வேர்க்கடலை வறுத்துக்கிட்டு இருக்கிறேன். பச்சை வேர்க்கடலையை வறுத்தோமா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து வர காப்பிக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அந்த தூளும் சர்க்கரையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சமாக காப்பி பொடி, நாட்டு சர்க்கரை இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம். இது வந்து அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். இது வந்து இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, வேர்க்கடலை வறுக்கிறோன்னா இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சோமா சீக்கிரமாக நல்லா இப்படி வேகும். இந்த கடலை அப்பப்போ வேகும். இதுவே ஒரு மாதிரி புளியாக இருக்கிற வடைச்சட்டியாக இருந்தால் சீக்கிரமாகவே வேகாது. அது ஒரு மாதிரி இருக்கும், ஒன்று மேலே ஒன்று அது மாதிரி இருக்கும். இது சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி கொதிச்சிருச்சு, எடுத்து ஊற்றிக்கலாம். இது கண்டிப்பாக வடிக்கணும். வரக்காப்பி தானேன்னு நிறைய பேர் வடிக்க மாட்டாங்க. தூசி இதெல்லாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வடிக்கணும். வடித்தாச்சு, இனிமேல் குடிக்கலாம்.